நண்பர்களே வணக்கம். நம்மள பெரும்பாலானவர்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். பார்ட் டைமாக எப்போவுமே ஒரு ட்ரேடிங் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்போம். டைம் கிடைக்கும்போது அல்லது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு ஆப்ஷன் பை பண்ணலாம். மோஸ்ட்லி இன் இண்டெக்ஸ் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி இதில் ஒரு ஆப்ஷன் பை பண்ணலாம். மேபி கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. என்ன நம்ம மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை பாருங்கள், நிச்சயமாக மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் இல்லாமல் நம்மளோட ஜாபையும் பார்த்துக்கிட்டு அப்பப்போ ட்ரேட் பண்ணுறவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களால மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஸ்டடி பண்ணுறதுக்கான போதுமான நேரம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் இதில் ட்ரை பண்ணுவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. நேரம் கிடைக்கும்போது மார்க்கெட்டை பார்த்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஒரு ஜென்ரலான அட்வைஸ், நிறையா கற்றுக்கங்க ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் அட்லீஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ட்ரேடிங்கை கேம்பிளிங்காக மாற்றிடக்கூடாது. சும்மா ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஷனை பை பண்ணி பார்ப்போம், வந்தால் வரட்டும் இல்லைன்னா வேண்டாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு போகாதீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பெரும்பாலும் நேரம் கிடைக்காதவர்கள் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நேற்றைய என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு ஈஓடி டேட்டா அப்படின்னு தான், எண்ட் ஆஃப் த டே டேட்டா, அதை நியூஸ் மீடியாவிலேயோ இல்லை நிறையா சோர்ஸஸ் இருக்குது அது கிடைக்கிறதுக்கு. அதை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிடுவாங்க, ஜஸ்ட் பார்த்துருவாங்க அதை. ஸோ மெயினாக என்ன பார்ப்பாங்க, கேஷ் மார்க்கெட்டில் நேற்று எஃப்ஐஐ எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ விற்றுருக்காங்க, நெட் எவ்வளவு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ விற்றுருக்குறாங்க, ஸோ அதோட நெட் எவ்வளவு, பாசிட்டிவாக நெகட்டிவாக, இந்த ஒரு அதே மாதிரி ஸ்டாக் ஃபியூச்சர்லேயும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயும். ஸோ ரஃபாக இந்த ஒரு 5-6 டேட்டாவை ஜஸ்ட் பார்த்துக்குவாங்க. இந்த டேட்டாஸ் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நம்மளை அறியாமலேயே, இன்கேஸ் இந்த எல்லா டேட்டாவும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம பிளான் பண்ண மாட்டோம். பட் ஆனால் அந்த டேயோட பிளானிங் எல்லாமே, இன்கேஸ் ப்ரீவியஸ் டேவோட டேட்டா பாசிட்டிவாக இருந்தது, எல்லாமே க்ரீனில் இருந்தது அப்படின்னா நம்மளை அறியாமலேயே கால் ஆப்ஷனுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அதையே தான் தேடிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அந்த டேட்டாவை பார்த்து நம்ம மைண்டு, நமக்கு தெரிஞ்சு மைண்டு மாறாது, ஆனால் ஒரு மேபி ஒரு சப்கான்சியஸாக அது நம்ம உள்ளர போய் உட்காந்துரும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. நான் இப்போ ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஒரு டேட்டாவை எடுக்கிறோம், ஒரு நாளோட யூஓடி டேட்டா, எண்ட் ஆஃப் டேட்டாவை எடுக்கிறோம். அதில் என்னென்ன இருக்குது, ஆக்சுவலாக அதோட க்ரீன் அல்லது ரெட் அப்படின்னா ரியலாக அது மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா, நம்ம அதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதை. ஏன்னா அது ஜஸ்ட் டேட்டா, எக்ஸ்சேஞ்சு கொடுக்குற டேட்டா, அது உண்மையிலே மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுதா, அந்த டேட்டாவுக்கு பின்னால் என்ன இருக்குது, அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டில் ஒரு சப்கான்சியஸ் பேஸில் அது அந்த கான்செப்ட் கொஞ்சம் விலகி போயிடும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 டேட்டாவை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு, ப்ளஸ் அந்த ப்ரீவியஸ் டேட்டாவோட உண்மைத்தன்மை என்ன, அந்த யூஓடி டேட்டாஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் மார்க்கெட்லேருந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எஃப்ஐஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க, நெட்டாக வாங்கியிருக்காங்களா, நெட்டாக செல் பண்ணியிருக்காங்களா, இந்த எல்லா டேட்டாவுமே நம்ம என்எஸ்சி வெப்சைட்டை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுமே கீழே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டா எப்படி வந்தது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பெரும்பாலும் யாரும் படிக்கிறது இல்லை. அந்த டேட்டாவை எடுத்து எல்லா நியூஸ் மீடியாவிலையுமே அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம யாரும் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போய் அங்கே போய் யாரும் பார்க்குறதில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ நவ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில். பெரும்பாலும் நீங்கள் எங்கேருந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது. மேபி நீங்கள் ஆன்லைன் வெப்சைட் நியூஸ் மீடியாவை பார்க்கலாம், இல்லை உங்களுடைய புரோக்கரே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், மேபி எங்கே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களே கூட இந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் ஒரு டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃப்ரைடே 10 ஏப்ரலில் உள்ள டேட்டா.
எஃப்ஐஐ வந்து நெட்டாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க, டிஐஏ எவ்வளவு கேஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க, அண்ட் எஃப்ஐஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர், எஃப்ஐஐயோட இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஃபியூச்சர், ஸ்டாக் ஆப்ஷன். ஓகே, பெரும்பாலும் வந்து இது ட்ரெடிஷ்னலாகவே வந்து நம்ம இந்தியன் ட்ரேடர்ஸ் எல்லாமே எஃப்ஐஐ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு முன்னால் இருந்தே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஓரளவு ஓகே தான். அந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எஃப்ஐஐ என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்தே கவனிக்கணும். அவங்களோட ரஃபாக நேற்று உள்ள ஒரு டேட்டா வச்சுட்டு அது இன்னைக்கு அது மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து முற்றிலும் தவறு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், இது வந்து 10 ஏப்ரல் 2026. இதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பாருங்கள், எல்லாமே க்ரீனில் இருக்குது. எஃப்ஐஐ வந்து 600+ crores வாங்கியிருக்காங்க, டிஐ வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ மெயினாக வந்து எஃப்ஐஐ ஃபியூச்சரில் வந்து 3000+ crores வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்பவே தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். 7000+ crores வந்து ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சர், ஸ்டாக் ஆப்ஷன் மட்டும் மைனஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஸோ நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து என்ன செட் ஆகிரும் அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, நம்ம வந்து கால் ஆப்ஷன் தான் பை பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாமலே நம்ம மைண்டில் வந்து செட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எங்கெல்லாம் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ உடனே டக்குன்னு நம்ம என்ட்ரு ஆயிடுவோம். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாட்டு தான் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா, மினிமம் நம்மளோட ஃபண்டு தேவைப்படுறதே ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வரைக்கும் தான் தேவைப்படும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஒரு 1500 அந்த ரேஞ்சில் வச்சிட்டோம் அப்படின்னா மேபி டார்கெட் ஒரு 2000 2500 மேக்ஸிமம் 3000 வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் வந்து மார்க்கெட் பார்க்கணும், இன்றைக்கி எப்படியாவது ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபாயாவது வின் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டு பெரும்பாலானவங்களுக்கு இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை, இது கரெக்டு தான். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான எந்த முயற்சி எடுக்கிறதுமே வந்து தப்பு கிடையாது. பட் கரெக்டான வேலை போகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேயை பாருங்கள், 10 ஏப்ரல் 2026. ஆனால் அன்றைக்கி அன்னையோட இஓடி டேட்டாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து 10 ஏப்ரல். ஸோ மார்க்கெட் வந்து பெரும்பாலும் சைட்வேஸ் தான். ஆனால் நெக்ஸ்ட் டேக்காக நம்ம வந்து இந்த டேயோட இஓடி டேட்டாவை பார்த்தோன்னா எல்லாமே புல்லிஷாக இருக்குது, எல்லாமே க்ரீன், எல்லாமே thousands of crores, எல்லாமே ஃபியூச்சர் ஆப்ஷன் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டேயோட நம்ம மைண்ட் செட்டே வந்து ட்ரை டு பை கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே மைண்டில் செட் ஆகிரும். ஓகே, ஆனால் அடுத்த நாள் வந்து என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல் கேப் டவுன் ஆன உடனே நம்மளோட ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த மைண்ட் செட்டு ரொம்ப வீக் ஆயிரும். ஐயோ இவ்வளோ கேப் டவுன் ஆயிருக்கு, அப்போ இனிமேல் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே இருந்திருப்போம். ஆனாலும் அன்றைக்கி ஃபுல் டே வந்து மார்க்கெட் வந்து மேலேயே தான் போய்கிட்டு இருந்திருக்குது. ஸோ இது உண்மையிலே நம்மளை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும். நம்ம பிளான் பண்ணது கால் ஆப்ஷன் கரெக்டு தான், ஆனால் இவ்வளோ பெரிய கேப் டவுன், அப்போ இந்த டேட்டாவெல்லாம் என்ன பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே எல்லாமே நம்ம வந்து ட்ரேடே எடுக்காமலே ஒரு கன்ஃபியூஸ்லேயே விட்டுருவோம். மேபி பரவாயில்ல, இல்லை கேப் டவுன் ஆயிடுச்சு, இது கண்டிப்பாக இனிமேல் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு மேபி ஒரு புட் ஆப்ஷனை வாங்குவோம், அதுலேயுமே லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வந்து நமக்கு வந்துட்டுருக்கும். அன்லஸ் அந்த ப்ரீவியஸ் டேயோட டேட்டாவோட ரியல் என்ன, அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிக்காம நம்ம வந்து இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ அதுக்காக தான் ஒன் மோர் எக்ஸாம்பிள் அதையுமே காட்டிடுறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேயோடது. ஆக்சுவலாக ஒன் டே சாட்டர்டே சண்டே வந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மண்டே, அதான் நீங்கள் ட்ரை மிஸ் பண்ண அந்த டே. இந்த ட்ரேடை பாருங்கள், இந்த மண்டேவோட ஈவினிங்கு நீங்கள் அந்த இஓடி டேட்டாவை பார்த்தாலும் அல்லது மேபி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தாலும் சரி, இது பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ரெட்டில் இருக்குது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ ஆப்ஷனில் வந்து 34,000 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க, அதான் மைனஸில் காட்டுது. ஸோ அடுத்த நாள் கன்ஃபார்மாக வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் தான் பண்ணணும், மார்க்கெட்டை புட் ஆப்ஷன் தான் வாங்கணும், இல்லை மேபி நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் நிறையா இருந்தால் மேபி ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான திங்கிங்கில் தான் நம்ம இருந்திருப்போம். மண்டேயோட எண்ட் ஆஃப் டே இஓடி டேட்டா வந்து இந்த மாதிரி ஃபுல் நெகட்டிவில் காட்டுது. ஸோ இந்த டே தான் மண்டே.
மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவில் தான் இருந்திருக்கு. பட் ஹியூஜ் கேப் டவுன் ஆனாலுமே பாசிட்டிவில் தான் இருந்திருக்குது. ஸோ இந்த டேயோட ஈவினிங் நம்ம ஈவினிங் பெரும்பாலும் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் கிடைக்கும். ஏன்னா என்எஸ்சி வந்து டேட்டாவே கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட் நம்ம ஒரு 10 மணிக்கு பார்த்தா கூட இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தோம், ஆனால் ஃபுல் நெகட்டிவ் டேட்டா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே கன்ஃபார்மாக நம்ம புட் ஆப்ஷன் வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் செட் ஆயிரும் இல்லையா. ஆனால் நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னு பாருங்கள், ஹியூஜ் கேப் அப். அந்த கேப் அப்புமே வந்து கீழே வரவே இல்லை, கேப் அப் ஆகி அதே ரேஞ்சே வந்து மெயின்டைன் பண்ணிருச்சு. ஸோ இந்த டேயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட பிளான் வந்து வந்து மார்க்கெட் வந்து மேலேயே போனாலுமே யூஓடி டேட்டா ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது. அதுவும் ஆப்ஷனில் வந்து அவ்வளவு 35,000 crores ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணது புட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் டே பண்ணலான்னு. ஆனால் அந்த பாருங்கள் நெக்ஸ்ட் டே என்ன நடந்திருக்கு, கேப் அப். அது வந்து கீழே இறங்கவே இல்லை, ஃபுல்லாகவே வந்து இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, மேலேயே போயிட்டு இருக்கு, மேலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த யூஓடி டேட்டா வந்து ராங்கா இல்லை வந்து சரிதானா அப்படிங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த யூஓடி டேட்டா ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியில் என்ன நடக்குதோ அவங்க வந்து பியூராக வந்து வெளியில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டேட்டாவோட அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து என்னென்ன உள்ளே வந்து நடக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்த யூஓடி டேட்டாவை எப்போ நம்ம எடுத்துக்கலாம் அல்லது எப்போ எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஃபர்தராக அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி பார்க்குற இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, எஃப்ஐஐ வந்து 600 crores வாங்கியிருக்கிறாங்க, டிஐஎஃப் 400. இந்த டேட்டாவுக்கு பின்னால் ஆக்சுவலாக இது எங்கேருந்து டெரைவ் ஆச்சு அண்ட் இந்த டேட்டாஸ் வந்து எப்படி அடுத்த நாள் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் அடுத்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன். ஸ்டாக் ஃபியூச்சர் ஸ்டாக் ஆப்ஷன் பெரும்பாலும் நம்ம யாரும் பார்க்குறதில்ல. ஆக்சுவலாக இது வந்து எல்லா மொத்த ஸ்டாக்ஸோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்டாக்கோட ஆப்ஷன்றதுனால இதை வந்து யாரும் ரொம்ப கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ மெயினாக 1 by 1 பார்ப்போம். இந்த கேஷ் மார்க்கெட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஷ் மார்க்கெட்டோட டீட்டெயில் வந்து கரெக்டாக வேணும்னா நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டுக்கு தான் போகணும். எல்லா நியூஸ் மீடியாவும் என்எஸ்சி வெப்சைட்டில் இருந்து தான் அந்த டேட்டாஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மார்க்கெட் டேட்டா இருக்கா, மார்க்கெட் டேட்டா அதில் போய்ட்டு ஈக்குவிட்டி கீழே வந்து போனீங்கன்னா பொசிஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு செக் எஃப்ஐஐ, எஃபிஐ, டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, ரைட். இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ஆமாம் இந்த 15 May இந்த டேயோட நெட் வேல்யூ இங்கே இருக்குது 1975 வந்து மைனஸ், அதாவது இத்தனை கோடி ரூபாய்க்கு மைனஸ். பட் இது எங்கேருந்து வருது, டோட்டலாக எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால அந்த செல் வேல்யூலேருந்து மைனஸ் வேல்யூ வந்து கழிச்சிட்டு மிச்சம் உள்ள வேல்யூ வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஐஸும் அதே தான், செல் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, பை வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து நெட் வந்து பாசிட்டிவ் 1000+ crore, 1071 crores. ஓகே, பெரும்பாலான நியூஸ் மீடியாஸ் வந்து இந்த வேல்யூ வந்து காட்ட மாட்டாங்க. ஐ மீன் இந்த பை வேல்யூ, செல் வேல்யூ இது ரெண்டையும் காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் நெட் வேல்யூ மட்டும்தான் காட்டுவாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் இந்த நெட் வேல்யூவை பார்க்குறதுனால அது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு டேட்டுக்கு பாருங்கள், எஃப்ஐஐ வந்து 1000 crores வாங்கியிருக்காங்க, 1071. ஓகே, ரவுண்ட் ஃபிகர் 1000 crores வாங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த வேல்யூ எங்கேருந்து வருது, பை மைனஸ் செல் வருது இல்லையா. இன்கேஸ் அவங்க வந்து பை பண்ணது வந்து 1200 crores செல் பண்ணது வந்து ஜஸ்ட் வெறும் 200 crores அப்படின்னாலும் இந்த 1000 தான் வேல்யூ வரும். ஓகேவா, 1200க்கு பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணது வெறும் ஜஸ்ட் 200 தான். ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ். யாருமே செல் பண்ணவே இல்லை, வெறும் 200க்கு தான் செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணது வந்து 1200க்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் வேல்யூ என்ன வரும், 1000 தான் வருது, நெட் வேல்யூ 1000 தான் வருது. ஆனால் இது வந்து ரியலி ரொம்ப புல்லிஷ். அதே மாதிரி வேறு ஒரு இதையும் அசீவ் பண்ணி பாருங்கள், பை பண்ணது வந்து ஒரு 35,000 crores பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணது வந்து 34,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸு அதே 1000 crore தான். ஸோ இதை வந்து நம்ம புல்லிஷ்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா பை பண்ணது 35,000 crores
அண்ட் செல் பண்ணது 34,000 crores. ஆனால் டிஃப்ரென்ஸ் அதே தான் 1000 crores தான் வருது. ஸோ இதை நம்ம எப்படி புல்லிஷ்னு எடுத்துக்க முடியும்? பையும் செல்லும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து புல்லிஷ் கிடையாது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஆக்சுவல் வேல்யூ, பை வேல்யூ, செல் வேல்யூ ரெண்டையும் சேர்த்து பார்க்குறதில்ல, ஜஸ்ட் நெட் ஃபிகர் மட்டும்தான் பார்க்குறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்போ வந்து எஃப்ஐ 35,000 45,000க்கெலாம் பை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு, எம்எஸ்சிஐன்னு ஒரு குளோபல் இண்டெக்ஸேஷன், ஐ திங்க் மோர்கன் ஸ்டான்லி, அவங்களும் வந்து நிறையா வந்து அவங்க தனியாக இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நிறையா ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் வேர்ல்டு வைடாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட இண்டெக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு இந்தியன் கம்பெனியை வந்து எடுத்துட்டாலோ இல்லை ஆட் பண்ணாலோ அவங்க வந்து இயர்லி வந்து 4 times ஒரு 3 மாதமும் வந்து அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸாக்ட் ரீபேலன்ஸ் டே நடக்கிற டைமில் ஆக்சுவலி February, May அண்ட் ஆகஸ்ட், ஐ திங்க் வருஷத்துக்கு ஒரு 4 டைம் நடக்கும். அந்த டேட்டில் போய் நீங்கள் இதே என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வாங்க, இந்த ஃபிகரை பாருங்கள். 50,000 55,000 அந்த மாதிரி 60,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த டேயில் வந்து பயங்கரமான கேஷ் வேல்யூ நடந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து ரீபேலன்சிங், அந்த இப்போ ஏற்கனவே உள்ள இண்டெக்ஸில் வந்து ஸ்டாக் ஆட் பண்ணுறதுனால யாரெல்லாம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் உடனடியாக அன்னைக்கே விற்றுட்டு மறுபடியும் வாங்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு பார்த்தா இந்த வேல்யூ பயங்கர ஹையாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் எந்த பெரிய மூவ்மெண்ட்டுமே நடந்திருக்காது. நான் நிறையா டைம் பார்த்துருக்குறேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு 45,000க்கு வந்து பை பண்ணியிருப்பாங்க, செல் பார்த்தா ஒரு 55,000க்கு செல் பண்ணியிருப்பாங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா 10,000 crore மைனஸில் இருக்கும். ஸோ இவ்வளோ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அடுத்த நாள் ஒன்றுமே நடக்காது மார்க்கெட்டில், எப்பவும் போல் அது ஓப்பன் ஆகி நார்மல் சைட்வேஸில் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கேஷ் மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கிறதுனால. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. மெயினாக வந்து அட்லீஸ்ட் இந்த நெட் வேல்யூ மட்டும் பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்து ஐ திங்க் சில சென்சிபிள் அதில் எல்லாமே கூட பை செல் 2 வேல்யூமே கொடுத்து தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எங்கே பார்த்தாலும் சரி, அட்லீஸ்ட் இந்த கேஷ் மார்க்கெட் எஃப்ஐஐயோட நெட் வேல்யூ மட்டும் பார்க்காம அதோட எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துட்டு அப்புறம் நெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஐ வந்து இப்போ 1,000+ crores வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் நெட்டாகவே இந்த 1,000+ crores நெட்டாக இன்னைக்கு தான் உங்களுக்கு வாங்கணும்னு இன்டென்ஷன் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா இவங்க எல்லாமே இன்ஸ்டிடியூஷன்ஸ், சும்மா கொஞ்சம் பணத்துக்கெல்லாம் வாங்க போகிறதில்ல. ஒரு 100 கோடி ரூபாயோ 200 சம்டைம் 500 கோடி ரூபா அந்த மாதிரி வாங்குறவங்க விற்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக்கில் உள்ள ஒரு நல்ல ஸ்டாக்கை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் போட வேண்டிய அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நேராக அந்த ஸ்டாக் ஓப்பன் பண்ணி 300 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் ஆர்டரில் பை போடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்படியெல்லாம் நடந்ததுன்னா அந்த ஸ்டாக்கு அட்லீஸ்ட் 5% 10%ன்னு அந்த டேயே வந்து மேலே போயிடும். அவங்க வாங்க வேண்டிய ப்ரைஸ் எங்கேயோ இருக்கும், ஆக்சுவலாக அவங்க வாங்கி முடித்த ப்ரைஸ் எங்கேயோ போயிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க? அவங்க ஃபஸ்ட்டு ஃபியூச்சரில் போவாங்க, நிஃப்டி ஃபியூச்சரை போய் வாங்குவாங்க. ஃபியூச்சரோ இல்லை ஆப்ஷன் பை பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் வாங்குவாங்க. அங்கே வாங்கும்போது அந்த வேல்யூ வந்து அதிகமாக ஏறாது. ஸோ நிஃப்டி ஃபியூச்சரில் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டாக்கை வாங்க நினைக்கிறாங்களோ அந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் அப்படியே லாக் ஆயிடுச்சு. அந்த ப்ரைஸுக்கே அவங்க வாங்கின மாதிரி தான். பெரும்பாலான ஸ்டாக்ஸு பீட்டா வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா வந்து 1.9 to 1 or 1.1 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நிஃப்டி எப்படி வந்து ப்ளே ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் அந்த ஸ்டாக்கும் ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்குங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க நிஃப்டியோட ஃபியூச்சர்லேயோ ஆப்ஷன்லேயோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி அதில் வந்து பொசிஷன் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்டாக்கை வாங்கியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை வாங்குறது, அதே டைம் அவங்க எடுத்து வச்சிருக்க ஃபியூச்சரை வந்து க்ளோஸ் பண்ணுறது, கேஷில் வாங்குறது அதை க்ளோஸ் பண்ணுறது கிராஜுவலாக பண்ணலாம். ஒன்றுமே அவசரம் இல்லை. அவங்க வாங்க நினச்சி அந்த அமௌண்ட்டுக்கு ஆல்ரெடி வாங்கியாச்சு, அவங்க ஃபியூச்சரில் போகும்போதே வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி வாங்கின இந்த 1,000 crores வந்து அவங்களோட இன்டென்ஷன் இன்றைக்கி தான் வாங்கணும்னு இல்லை. அவங்க மேபி ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயோ அவங்க ஆல்ரெடி ஃபியூச்சரில் பொசிஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை இன்றைக்கி கூட கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் கேஷாக. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பை ஆர் செல் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து அன்னைக்கு தான் அவங்க வாங்க நினச்சிது அப்படின்னு நம்ம வந்து பிளைண்டாக நம்பிட முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்எஸ்சியே பாருங்கள், இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க கீழே வந்து தெளிவாக எழுதி வச்சுருக்கிறாங்க.
திஸ் டேட்டா இஸ் ப்ரொவிஷனல் அண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அப்புறம் வந்து அந்த கஸ்டோடியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து உண்மையாக கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எழுதுனா கூட இது மேபி எக்ஸாக்ட் இந்த எக்ஸாக்ட் ஃபிகராக இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட பக்கத்தில் வரும்னு நம்பலாம். பட் எக்ஸாக்ட் ஃபிகர் ஒன்றும் இல்லை. அவங்களே சொல்லியிருக்காங்க ஃபார் ஃபைனல் எஃப்ஐஐ டேட்டாவுக்கு வந்து இந்த வெப்சைட்டை வந்து என்எஸ்டிஎலோட வெப்சைட்டோ அல்லது சிடிசிஎல் வெப்சைட்டோ போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ரெண்டு வெப்சைட்டும் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஃபைனல் எக்ஸாக்ட் ஃபிகர் அந்த வேல்யூ வந்து அன்னைக்கே வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும், நம்ம அந்த டேட்டா வந்து பார்க்கவே முடியாது. அடுத்த நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த டேட்டா இந்த வெப்சைட்டில் கிடைக்காது, லேட்டாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐடிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது நெட் வேல்யூ வந்து எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக சில பேர் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளார வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக வந்து டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கேஷ் முடிஞ்சு அடுத்து நம்ம வந்து ஃபியூச்சரோட வேல்யூக்கு போவோம். ஃபியூச்சரில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க அதை பார்ப்போம். ஸோ வந்து நம்ம கேஷ் மார்க்கெட்டை பற்றி பார்த்தாச்சு. எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இது எந்த மாதிரி இங்கே வருது அப்படின்ற டீட்டெயில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இதுவுமே என்ன பண்ணுறோம், ரவுண்ட் ஃபிகரை பார்க்குறோம். ஃபியூச்சர் 346 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க, ஆப்ஷன் 34,000 கோடி ரூபாய்க்கு வந்து விற்றுட்டாங்க. ஸோ நெகட்டிவ் அப்படி ஜென்ரலாக ஒரு தாட்டுக்கு வந்துடும் இல்லை. அந்த ஃபியூச்சர் எப்படி பார்க்குறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சேம் அதே தான். என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட் பேஜில் மார்க்கெட் டேட்டா, அதில் வந்து டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெய்லி ரிப்போர்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நல்லா பாருங்கள், எஃப்என்ஓ இங்கே பாருங்கள், எஃப்என்ஓ எஃப்ஐயோட டெரிவேட்டிவ்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களோட எக்ஸல் சீட்டில் ஓப்பன் ஆகும். சிஎஸ்பி ஃபைலாக வரும், அதை எக்ஸல் சீட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஸோ இதுதான் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல். இதில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் டாப்பில் இருக்குது. அதுக்கு பின்னால் உள்ளது எல்லாமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஐ, ஃபின் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் இப்போ ஆப்ஷனில் இல்லைங்கிறதுனால மந்த்லி ஃபியூச்சர்ஸ் தான் ரொம்ப கம்மி தான், 46 அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ரெண்டு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து விட்டலாம். ஓகே, இந்த போர்ஷனை வந்து பார்க்க வேண்டாம். மொத்தமாக இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பை, இதுதான் முக்கியம். அமௌண்ட் எவ்வளோக்கு பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையிலேருந்து செல்லை கழிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நெட் பை வந்து கிடைக்கும். இங்கே இன்கேஸ் செல் அதிகமாக இருந்தால் அது நெகட்டிவ் நம்பராக இருக்கும். நான் இங்கே வந்து நான் மேனுவலாக மைனஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள். 1393.18 crores. இது எல்லாமே அமௌண்ட் இன் க்ரோர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை அமௌண்ட் இன் க்ரோர்ஸ். ஸோ இவ்வளோ க்ரோர்ஸுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்டை இதை மட்டும் பார்க்காம அட்லீஸ்ட் ஜஸ்ட் இங்கேயே வந்து பார்த்துக்கிறது, ரெகுலராக பார்த்துக்கிறது வந்து நல்லது. நமக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். பட் இந்த ஃபியூச்சரோட வேல்யூ எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட். அதுவும் இல்லாமல் அவங்க கேஷ் மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினச்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து வாங்க நினைக்கிறது ஃபியூச்சரில் தான் ட்ரை பண்ணுவாங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம ஓரளவு கணக்கில் எடுத்துக்கலாம். இது மைனஸில் இருக்குது, ஃபியூச்சர் வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா ஓரளவு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபியூச்சரோட வேல்யூ, நெட் வேல்யூ வந்து பை பண்ணியிருக்காங்களா நெட்டாக இல்லை செல் பண்ணியிருக்காங்களா, அதை வச்சு நமக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை. அகைன் அதே மாதிரி தான், ஃபியூச்சரில் இன்றைக்கி வாங்கினாங்கன்னா அடுத்து கேஷ் மார்க்கெட்டில் எப்போ வாங்க போகிறாங்கன்னு தெரியாது. நாளைக்கு வாங்கலாம், அப்புறம் 2 நாள் கழிச்சு கூட வாங்கலாம். ஃபியூச்சரில் வாங்குறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபியூச்சரில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுவாங்க. இன்கேஸ் சம் அர்ஜென்ட் கேஸில் டேரெக்டாக கேஷும் வாங்குவாங்க. பட் டேரெக்டாக கேஷ் மார்க்கெட்டில் வாங்கும்போது என்ன ஆகும், அந்த மாதிரி டேஸ் தான் வந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் மேலேயோ இல்லை வந்து கீழே போகிறதோ அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங் செல்லிங் இந்த வேல்யூ வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வர்ற நம்பர்ஸை வச்சு பாசிட்டிவில் வந்து 20,000 crores வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நெகட்டிவில் 34,000 crores விற்றுருக்குறாங்க. அப்படிங்கிற இந்த நம்பரை வச்சு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை சுத்தமாக கணிக்கக்கூடாது, கணிக்க முடியாது. ஏன்னா இது டெரைவ் ஆகி இருக்கிற ரூட் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து எஃப்ஐஐ எவ்வளோ விற்றுருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு கண்டிப்பாக மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டே டைரெக்ஷனை முடிவு பண்ணவே பண்ணிடாதீங்க.
ஆனால் நிறையா பேர் இந்த நெகட்டிவ் நம்பரை பார்த்துட்டு அடுத்த நாள் போயிட்டு உடனே மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்ட்டு புட் ஆப்ஷன் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. டோட்டலி ராங். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கல்ல ஒரு வேல்யூ ஆப்ஷன் இவ்வளோ 1000 crores ஆப்ஷனில் வந்து வாங்கியிருக்காங்க அல்லது விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல, அந்த வேல்யூ வந்து ஆக்சுவலாக அவங்க ஆப்ஷன் பை பண்ணதுக்கான அவங்க பே பண்ண மணி கிடையாது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளவு வந்து குவான்டிட்டி இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓஏ எவ்வளோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 22 lakh குவான்டிட்டி இருக்கா. இந்த 22 lakh அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை தான் போடுவாங்க. அந்த ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ட்ரேட் ஆகிருக்குதோ அந்த ட்ரேடட் குவான்டிட்டியை அந்த எந்த ஸ்ட்ரைக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கால் ஆப்ஷன் 49 lakh, இப்போ வந்து இது ஓஐ எவ்வளோ ட்ரேடட் ஆகிருக்கோ மீன்ஸ் பை செல் பண்ணியிருக்காங்களோ அந்த குவான்டிட்டியை அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட, நாட் த ப்ரீமியம், ஸ்ட்ரைக் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வருதோ அதை தான் வந்து அவங்க அங்கே போடுறாங்க. அதை அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், என்எஸ்சிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, பை டிவைட் செல் ரெண்டோட இதையும் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரேடட் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டியோட எதை மல்டிப்ளை பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் ப்ரைஸை. ப்ரீமியம் வந்து பண்ணல, ஸ்ட்ரைக் ப்ரைஸை பண்ணுறாங்க. அதனால தான் அந்த வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே டேட்டில் பாருங்கள், இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எவ்வளோ குரோர்ஸுக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குரோர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூமை பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் 11 lakh crore, 11,24,000, இதுவும் 11,26,000. அவ்வளோ வேல்யூவா? ஏன் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் திங், ஓகேவா. ரெண்டாவது முக்கியமானது, அவங்க வந்து கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனாலாம் தனித்தனியாக வந்து பிரித்து பார்க்குறதில்ல. மொத்தமாக ஆப்ஷனில் எவ்வளோ பையிங் எவ்வளோ செல்லிங், இதை ரெண்டையும் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பையிங் வேல்யூ இவ்வளோ வந்திருக்கு, செல்லிங் வேல்யூ இவ்வளோ வந்திருக்கு, டிஃபரன்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ தனித்தனியாக பிரித்து பார்க்குறதில்ல. மொத்தமாக யார் எந்த ஆப்ஷன் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து பையிங் செல்லிங் அவ்வளோதான். ஸோ கன்ஃபார்மாக கிளியராக நம்ம வந்து இந்த ஆப்ஷனோட பையிங் செல்லிங் வேல்யூ க்ரீனில் இருக்கா ரெட்டில் இருக்காங்கிறத வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் நாள் மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே கூடாது, பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ இதை வேல்யூ வச்சு வேறு ஏதாவது புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, என்னோடைய ஒரு ஐடியா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து 34,000 crores செல் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் போத் சைட், கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டுலேயுமே வந்து செல்லர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு வேணால் அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸில் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்ப மூவ் ஆகாது, மேபி சைட்வேஸில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது என்னுடைய ஐடியா படி. இங்கே பாருங்கள், அந்த எஃப்ஐ இண்டெக்ஸ் ஆப்ஷன் 7,000 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. யார் காலா புட்டா எங்கே பை பண்ணியிருக்காங்க? ரெண்டு சைட்லேயும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சைடில் மட்டுமே இருக்கலாம். ஸோ இந்த டேயில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட்டு மூவ் ஆகும் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில். ஆனால் எந்த டைரெக்ஷன்னு தெரியாது, மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து மேலேயும் போகலாம், இல்லை கீழேயும் வரலாம், மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே இந்த ஃபிகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு லைக் 20,000 crores ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் அடுத்த நாள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம், இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ வந்து ரெண்டு டைரெக்ஷன்லேயுமே அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஓரளவு இந்த எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஃபிகர்ஸ் நான் டெய்லி பார்க்குறது, இதை வச்சு நம்ம ஓரளவு ஐடியா பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் டைரெக்ஷன் வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத இந்த ஃபிகரை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா, கிளியர். அடுத்து ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன், இதோட ஃபிகரையும் போடுறாங்க. பட் இது ரொம்ப டோட்டலான மார்க்கெட் டைரெக்ஷனையோ இல்லை வேறு எதையுமோ வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க என்ன ஸ்டாக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. மேபி அவுட் ஆஃப் நிஃப்டியில் உள்ள ஃபியூச்சர் ஸ்டாக்கே இருக்குது. ஐ திங்க் 170 ஒரு 180-70 ஸ்டாக் இருக்குது ஃபியூச்சர்ஸில். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப தேவையில்லை, நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ இந்த நாள் தான் கேஷ் மார்க்கெட்டை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ஓரளவு நம்பலாம், ஓரளவு இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்பலாம். இண்டெக்ஸ் ஆப்ஷன் இதை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அப்படி பார்த்தா மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை வந்து சைட்வேஸாக இருக்குமான்னு பார்க்குறதுக்காக மட்டும் இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷனை பாருங்கள். ஐ மீன் நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. எங்கே இருக்காங்க, ரெண்டு சைட்லேயுமே இருக்கலாம், கால் செல்லரும் இருக்கலாம், புட் செல்லரும் இருக்கலாம். ஸோ மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த மாதிரி க்ரீனில் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும், எந்த டைரெக்ஷனில் வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வேணால் வந்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே லாங் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.